உலகெங்கும் உள்ள சினி நேயர்களுக்கு வணக்கம். சினி டைரிங்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன தமிழ் படங்கள் வெளியாகுது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். 2022ஆம் ஆண்டு விஜய் நடிப்பில் வெளியான படம் யூத். வின்சென்ட் செல்வா இயக்கியிருந்தார். அதே தலைப்பில் இப்போது வருகின்ற படம் யூத். கருணாஸ் மகன் கென் கருணாஸ் கதை திரைக்க வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். இவர் ஏற்கனவே அசுரன், வாத்தி, விடுதலை 2 போன்ற படங்களில் சின்ன வயது கேரக்டர் நடித்திருந்தார். இப்பொழுது ஹீரோவாக ப்ரமோட் ஆகியிருக்கிறார். அவரை இயக்கி ஹீரோவாக நடித்திருக்கிறார். அவரோடு அனிஷ்மா, அனில்குமார், மீனாட்சி, தினேஷ் ஆகிய 2 ஹீரோயின்கள் நடித்திருக்கிறார்கள். தேவதர்ஷினி, சுராஜ் வெஞ்சர்முடு ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். ஜிவி பிரகாஷ் இசையமைத்திருக்கிறார். இளைஞர்களை கவர்கின்ற கதையம்சம் கொண்ட படம் என்பதால் யூத் என்று டைட்டில் வைத்திருக்கிறார் இயக்குனர் கென் கருணாஸ். ரசிகர்களிடம் ஓரளவு எதிர்பார்ப்பு உண்டாக்கியிருக்கும் படம் இது. 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 5 வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற பான் இந்தியா படம் துரந்தர். ஆதித்யா தர் இயக்கியிருந்தார். சஸ்வத் சச்தேவ் இசையமைத்திருந்தார். அதே படத்தின் பார்ட் 2 துரந்தர் த ரிவெஞ்ச் என்ற பெயரில் வெளிவருகிறது இந்த வாரம். ரன்வீர் சிங், அர்ஜுன் ராம்பால், சஞ்சய் தத், நம்ம மாதவன் இவர்களோடு சாரா அர்ஜுன் ஹீரோயினாக பண்ணியிருக்கார். முதல் பாகத்தை விட இந்த பாகமும் பரபரப்பும் விறுவிறுப்பும் கலந்த ஆக்ஷன் படமாகவும் மிகுந்த பொறிச்சலில் உருவாகியிருக்கிறது. இது ஒரு பான் இந்தியா படம் என்பதால் பல மொழிகள் வெளியாகிறது. தமிழிலும் பல திரையரங்கில் வெளியாகிறது. வளைகுடா நாட்டில் நடக்கின்ற போர் காரணமாக பான் இந்தியா படங்கள் வெளியானால் எதிர்பார்த்த வசூல் இருக்காது என்ற காரணத்தால் இந்த வாரம் வர இருந்த டாக்ஸிக் படம் வெளியாகவில்லை. அதுபோக துரந்தர் அதிகமாக திரை வெளியாகின்ற காரணத்தாலும் சிறிய படங்கள் ஒதுங்கி கொண்டன. எனவே இந்த 2 படங்கள் மட்டுமே வருகிறது. 19 அன்று தெலுங்கு வருடப்பிறப்பு என்பதாலும் 21 ரம்ஜான் பண்டிகையாலும் தொடர் விடுமுறை கருத்தில் கொண்டு 19/3/26 வியாழக்கிழமை அன்று இந்த 2 படங்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த வார படங்கள் இவ்வளவுதான். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்.